ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு இட்லி. அது தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி தாங்க பண்ண போகிறேன். தக்காளி சட்னி அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகாய் வச்சு தானே அரைப்போம். அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் சென்டரில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டிங்க அப்படின்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன எதுவும் குறை சொல்லக்கூடாதுப்பா. அதுக்கப்புறம் 2 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். குட்டியாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா புளி வந்து இது கோண்டு வச்சுக்கோங்க. இது போதும், ரொம்ப புளிப்பு வேண்டாம். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து பெரிய சைஸில் ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் பழுக்காமல் அரை பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் சேர்க்காம நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். இந்த சட்னி செய்கிறதுக்கு எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா என்னுடைய கடைசி அக்கா தான் சொல்லிக் கொடுத்தா. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த சட்னி தான் செய்வீங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு நம்ம நார்மலாக வந்து தாளிப்பு கொடுப்போம்ல, கடுகு கருவேப்பிலை போட்டு அதே மாதிரி தாளித்து கொட்டிட வேண்டியதான். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.